ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லேபர்ஸ் டே அன்றைக்கி நண்பர்களாக வெளில போகலான்னு சொன்னாங்க. சரி எங்கே போகலான்னு பார்க்கும்போது ஜாகர் கிளாவணி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஒரு டீயை போட்டு அப்படியே ட்ராம் ஏறி கிளாவணி போயிட்டு, சரி அண்டர் கிரவுண்டில் போயிட்டே இருக்கும்போது நண்பர் சொன்னார் பசிக்குதுன்னு. சீதா சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு நேபாள் ரெஸ்டாரண்ட் இருக்குது. சரி அதை நோக்கி 2 பேர் நடந்து போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் அப்படியே 2 பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் ஒன்று பார்த்தேன். சிறப்பான சம்பவம் பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு ஒன்று தம்மடிச்சுட்டு போயின்னுக்குது. சின்ன பொண்ணு தான். சரி ஓகே ஹீரோ பிளேயர்லாம் சகஜம்டா அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருந்தோம். அப்படியே போயிட்டே இருந்தோம். பார்த்தோன்னா நேபாள் ரெஸ்டாரண்ட் வந்துடுச்சு. சரி உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு என்ன சாப்பிட்லாம் நண்பர்கிட்ட பேசும்போது சரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே உள்ளே போய் உட்காந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். அப்படியே வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. சரி ஓகே அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு ஓகே அங்கேருந்து அப்படியே கிளம்பி மேலே கிளாவணி சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு போகும்போது கேஎஃப்சி பார்த்தோம். ஓகே என்னடா இது கேஎஃப்சி, சரி உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நானும் நண்பரும் உள்ளே போய்ட்டு சாப்பிட்லாமா இல்லை எடுத்துகிட்டு போகலாமா பிளான் பண்ணோம். சரி இல்லை சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படியே நம்ம தான் ஆர்டர் போடணும். அப்படியே உள்ளே போய் அப்படியே ஆர்டரை போட்டு சரி சிக்கனும் பர்கர் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டோம், டோக்கன் நம்ம கொடுத்துட்டாங்க. சரி ஓகே அப்படியே உள்ளே ஒரு சரௌண்டிங் வீடியோ பண்ணிட்டு ஓகே ஒருத்தங்க பில்லு போட்டுனுக்குறாங்க, ஒருத்தர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே அப்புறம் நம்ம நம்பர் கூப்பிட்டாங்க. நான் நம்பர் கூப்பிட்டோன்னு போயிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு.